கால வேளையில் உங்கள் யாவரையும் எல்லா நாமளுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு மன மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கிற நாள், எங்களுக்குள்ள களி கூறுகிற நாள். கர்த்தருடைய நாளில் நாங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க, கர்த்தர் கிருபையளிப்பது மாத்திரமல்ல, அனுத்தினமும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய தேவ பெலனாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த பெலனை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த கால வேளையில் எங்களுடைய வேத புஸ்தகங்களை 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to 2 Samuel chapter 13. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய வேத புஸ்தகங்களை திருப்பி தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Before we meditate the word of God, let us close our eyes and pray. பிதாவாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்லையும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் களி கூறக்கூடியதாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக, இந்த நாள்லையும் ஆண்டவா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் வேளையில் சுவாமி, இந்த வார்த்தைகளை நாம் அனைவருக்கும் இன்னமும் பெலனை தந்து, இன்னும் கற்றுத்தந்து, அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையளித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நாங்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தாவீதின் குமாரனாகிய அப்சலோம், அவனை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவருடைய பெயர் தாமார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அவளை குறித்து வேத புஸ்தகத்தில் நாங்கள் படித்து பார்க்கும் வேளையில் அவள் அழகுள்ளவளாய் இருந்தாள். அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் யாராயிலும் சத்தமாக நீங்கள் வாசிப்பீங்கள் என்று சொன்னால் சத்தமாக எடுத்தவர்கள் வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அவள் ஒரு அழகான ஒரு மகள். வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வேளையில், தாவீதை குறித்து பார்க்கும் வேளையில் அவனை போல வித்தியாசமாக ஒரு சவுலை பார்க்கும் வேளையில் அவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன். தாவீதை பார்க்கும் வேளையில் அழகுள்ளவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இந்த தாவீதுடைய மகள் தாமார் என்று சொல்லப்படுகிற அந்த பெண், அந்த வாலிப பெண், அவள் அழகுள்ளவளாக இருந்தாள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அம்னோன் என்று சொல்லப்படுகிற ஒருவன் அங்கே இருக்கிறான். அங்கே பாருங்கள், அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தாவீதின் மற்ற மகன், ஆஃப் பிரதர் என்று சொல்லுவோம். தாவீதுக்கு அவனுக்கு ஒரு மனைவி அல்ல, ஒரு மனைவிக்கு மேலே அவனுக்கு மனைவிகள் இருந்தது. அதுக்காக எங்களுக்கு வைக்கலாம் என்று சொல்லி பெர்மிஷன் ஒருத்தருக்கும் இல்லை. பைபிளில் சொல்லப்பட்டது என்று ஒன்றோடைய பாடுகிற பாடு ஆக்களுக்கு தெரியும். ஆனால் அவிழ்க்கப்படக்கூடாது, கடைசி மட்டும் நிற்கத்தான் வேணும். ஆகவே நான் சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால், இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு என்று தந்திருக்கிற வார்த்தையை நாங்கள் படிக்கும் வேளையில், அமோன் என்று சொல்லப்படுகிற அவன் இந்த சகோதரி மேலே மோகம் கொண்டு அவன் புலியான காரியத்தை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவளை தந்திரமாக, அவளை அமோன் என்னவென்று சொன்னால் தந்திரமாக அவளை தாவீதிடத்திலிருந்து தனக்கு சாப்பாடு தர வேணும், தனக்கு வியாதி வர வேணும். வீட்டில் போய் கதையை வாசிங்க. இந்த அம்பளி மாமா இதெல்லாம் எல்லாத்தையும் வாசிக்கிறது அந்த காலத்தில். சிரித்திரன் என்ற புத்தகம் யாருக்கு ஞாபகம் இருக்குதா? சிரித்திரன் என்ற, ஓ மை குட்னஸ், ஓகே. ஸோ த திங் இஸ் என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய காமிக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த புத்தகங்களை வாசிக்கிறத விட இந்த பைபிளில் இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் இருக்குது. இது மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், எத்தனையோ வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், அவன் அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், 2 சாமுவேல் 13:14 நாங்கள் வாசிக்கும் வேளையில், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து, அவள் சொல்லுகிறார், இப்படி செய்கிறது சரியில்லை, நீர் எனக்கு சகோதரன், அவள் சாப்பாடு தர வேண்டும் என்று தாவீது கிட்ட தந்திரமாக அங்கே கேட்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அம்னோன் அங்கே தந்திரமாக கேட்டு இவனுக்கு வருத்தம் என்று நடிக்கிறான். நடிகர்கள் பலர் இருக்கிறார்கள் இன்றைக்கு. அங்கே நாங்கள் பார்க்குறோம், அவன் நடிக்கிறான், தனக்கு வருத்தம் என்று வருத்தம் இல்லை. ஆனால் வருத்தம் மாதிரி படுக்கையில் படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் வேளையில் தாப்பன் இடத்துல, தாவீது ஒரு ராஜா, பெரிய ராஜா, இன்றைக்கும் கனப்பெற்றவர். அந்த தாவீது ராஜாவை இவன் சொல்லுகிறான், மகன் சொல்கிறான், எனக்கு இவள் வந்து சாப்பாடு எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து
கொடுக்க வரும் வேளையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பலவந்தம் பண்ணும் வேளையில் அந்த வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது 14ஆம் வசனத்தில் இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லும் வேளையிலையும் அவன் கேட்கவில்லை. அவன் அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் வேளையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் 20ஆம் வசனத்துக்கு வருவோம். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். அப்பொழுது அவள் சகோதரனாகிய இப்போ நாங்கள் எப்பவும் எடுத்த அப்சுலோமை பற்றி நாங்கள் சொல்லும் வேளையில் இவன் எப்படி செய்தான், என்ன செய்தான், ஒரு காரியம் அப்சுலோமை போல நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறோம், உண்மைத்தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் படிக்கிற ஒரு காரியம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அப்சலோமுடைய சகோதரி தாமார் அங்கே இவ்விதமாக பலவந்தம் பண்ணப்பட்டு தவறாக நடந்து கொண்ட தன்னுடைய அரவாசி சகோதரன் என்று சொல்லும்போது ஸ்டெப் பிரதர் என்று நாங்கள் சொல்லுவோம், ஆஃப் பிரதர் என்று சொல்லுவோம். அம்னோன் செய்ததை குறித்து அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சுலோம் அவளை பார்த்து, வாசிங்கள், உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ, அவன் உன்னோடு இருந்தானோ, இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு, நீ இப்ப மௌனமாயிரு, பேசாமல் இரு. அண்ணன் சொல்லுகிறார் தங்கச்சிக்கு, நீ இந்த ஒரு தாங்க முடியாத ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் இதை நீ பேசாமல் மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை வாசிங்கள், உன் மனதிலே வைக்காதே. எப்படி வைக்காமல் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை யாராயிலும் கொலை செய்திருப்பார்கள் என்றால், சுட்டு தள்ளியிருப்பார்கள் என்று சொன்னால், தீங்கு செய்திருப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் அநேகமானவர்கள் எத்தனையோ விதமான வேதனைகளுக்கூடாக வந்தவர்கள் இருக்கிறீர்கள். எங்களுடைய குடும்பங்கள் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு, திடீரென்று ஆபத்துகள் வந்திருக்குது. இப்படியான காரியங்களை நாங்கள் காலங்கள் கடந்தாலும் மறக்க முடியாது. அது எங்களுடைய மனதில் அப்படியே இருக்கும், காயம் கட்டப்பட்டு இருக்கும். சில வேளைகள் எங்களுக்கு எங்களுடைய சொந்த குடும்பத்தில் இல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் வேதனையான காரியங்கள் நடந்தது இன்றைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. விபத்துகளை மறித்தவர்கள், அவர்களை மறக்க முடியாது. மற்றவர்களால் காயப்பட்டு, மற்றவர்களால் சுட்டு கொல்லப்பட்டு, மற்றவர்களால் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கூடாக போனவர்களை நாங்கள் அந்த சூழ்நிலையை மறக்க முடியாது. செல்வந்து விழும்புலையில் அதை நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் எப்படி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், இதெல்லாம் மறக்க முடியுமா? எங்களுக்கு முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் இல்லாவிட்டால் நாங்கள் எப்பொழுதே மடிந்து போயிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஜீவனுள்ள தொகையில் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், என் சகோதரன் அப்சுலோமின் வாசிங்கள். அப்பொழுது அப்படியே தாமார் என் சகோதரனை ஆகிய அப்சுலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால்? கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய தாப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களை தேற்றக்கூடியவர். வேதனையோடு இருக்கிறவர்கள் யாராலும் இந்த இடத்துல இருப்பீங்கள் என்று சொன்னார், கவலைகளோடு கூட இருப்பீங்கள் என்று சொன்னால், தேற்றுவார் இல்லாமல் இருப்பீங்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், என் நேசர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை தம்முடைய மார்போடு அரவணைத்து அவர் எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை தேற்றி அவர் எங்களுடைய கண்ணீரை துடைத்து அழாதே என்று சொல்லி எங்களுக்கு சந்தோஷத்தை அவர் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம், அதிசயமான முறையில் கர்த்தர் காரியங்களை செய்வார். நேற்று ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் எவ்விதமாக கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக இந்த சபைக்கு வந்தது நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தர் எங்களை விடுதலை செய்வதற்காக, கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களை எவ்விதமாக தன்னுடைய பிள்ளையாக மாற்றி ஊழியங்களில் செய்ய வைத்திருக்கிறார் என்றதை நாங்கள் கேட்கும் வேளையில் அந்த வார்த்தைகள் என்ற உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிக்கப்பட்டதாக இருக்கிறது. காரணம் என்னென்றால், எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த சபையில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை செய்வாரே ஒழிய தீமையை செய்ய மாட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான்
தாமாருடைய அங்கே சொல்லப்படுகிற அப்சலோமுடைய வீட்டில் அவள் வேதனையோடு கவலையோடு கூட இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அவன் வெகு கோபமாக இருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அப்சலோம் வாசியுங்கள். அப்சலோம் அம்மோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. அப்சலோம் ஒன்றுமே பேசவில்லை. இப்போ அப்சலோமை குறித்து நல்லா பார்த்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய தங்கச்சிக்கு ஏற்பட்டது வேதனை நிறைந்தவனாக இருக்கிறான். அவனுடைய ஆஃப் பிரதரோடு கூட அவன் கதைக்கவும் இல்லை, தீமையும் சொல்லவில்லை, நன்மையும் கதைக்கவில்லை. தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அப்சலோமுக்கு ஒரு கோபம் வந்தது. இன்றைக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தாவீதுக்கு இது சொல்லப்பட்டது. இந்த செய்திகளை கேள்விப்பட்ட போது வெகு கோபமாக இருந்தான். வேதத்தை நாம் படித்து பார்க்கும் வேளையில் நீங்கள் எங்கேயாயிலும் பார்த்தால் எனக்கு வந்து உதவி செய்யுங்கள். ஆனால் நான் படித்து பார்க்கும் வேளையில் தாவீது கோபமாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறதை ஒழிய அவன் என்ன செய்யவில்லை, அங்கே அம்னோனை கூப்பிட்டு அவனுக்கு சிச்சை கொடுக்கவில்லை, சிச்சிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அம்னோனை சிச்சிக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் அவனை திருத்தவில்லை. அவனை நீ இப்படி செய்தாய், இது செய்திருக்க கூடாது என்று சொல்லி அவனை சரி அவனை இடத்துல விசாரிக்கவில்லை. தாவீது ஒரு பெரிய ராஜா, பெரிய பேர் போன ராஜா. அவனுக்கு அம்னோனை எவ்விதமாக திருத்த வேண்டும் என்று தெரிந்தும் அவன் திருத்தாமல் விட்டது ஒரு பிழை. இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இவன் இப்போ பெரியவங்களாக வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளை திருத்த வேண்டிய இடத்துல திருத்தாமல் இருப்பது தவறு. இன்றைக்கு பெற்றாராக இருக்கிற நாங்கள், தாப்பன்மாராக இருக்கிற நாங்கள், தாப்பன் சில வேளைகளில் வீட்டில் இல்லை என்று சொன்னாலும், அல்லாட்ட ஜீவனோடு இல்லாவிட்டாலும், அல்லாட்ட எங்களுக்கு ஒரு நல்ல தாப்பன் இல்லாமல் இருந்தாலும் தாயானவள் இருந்து பார்ப்பாள் என்றால், தாயானவள் தாப்பனுடைய இடத்துல இருப்பார் என்று சொன்னார், பிழை என்று சொன்னால் நாங்கள் அவர்களை அன்போடு அவர்களை சரிப்படுத்த ஞானமாக அவளுக்கு அறிவுரைகளை கொடுத்து அவளை சிச்சிக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் சிச்சை செய்வோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேத புஸ்தகத்தில் அதை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையிலேயே இந்த வசனங்களை வேண்டாம் எழுதி வைங்க, நான் ஒவ்வொன்றா வாசிக்க போகிறது இல்லை. நீதிமொழிகள் 13:24, நீதிமொழிகள் 29:17, 22:15, 23:13-14 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளை சிச்சிக்க வேண்டும், பெற்றார் சிச்சிக்க வேண்டும். எப்படி சிச்சிக்க வேண்டும்? இன்றைக்கு பிள்ளைகளை பேசாமல் விடுறது எல்லாத்துக்கும் நான் பார்க்குறது. இந்த நீங்கள் எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, கண்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள் 2 வயது 3 வயது பிள்ளைகள் தாங்கள் அடம் பிடிச்சு தாங்கள் நினைச்சதை செய்து முடிக்கும் வரைக்கும் விட மாட்டாங்க. கண்டிருக்கிற ஆக்கள் மாத்திரம் கையெழுத்துங்க பார்ப்பேன். தாய் தாப்பனும் அவங்களுக்கு பாய்ந்து அடங்கிடுறாங்க. இந்த பிள்ளைகளை திருத்தாமல் விட்டால், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல சபையின் போதராக மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஒரு தாப்பனாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது வேதாமத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லித் தருகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடப்பீங்கள் என்று சொன்னால், ஆலோசனைகளை கொடுப்பதை கேட்டு நீங்கள் நடப்பீங்கள் என்றால், அவளை சரிப்படுத்தி சிச்சிக்காமல் இருந்தீங்கள் என்று சொன்னால், நீங்கள் அதை பார்த்து சிரித்து கொண்டிருப்பீங்கள் என்று சொன்னால், அப்பாவை அடித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அம்மாவை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்து 15-16 வயதில் அவர்கள் தாயின் தாப்பனையும் அடிக்கும் வழியில் தாயின் தாப்பனும் கண்ணீர் தான் விடலாம் ஒழிய வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்ப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். அல்லாவிட்டா கண்ணீர் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய புத்திமதியை கேட்போம் என்று சொன்னால் சந்தோஷம் எங்களுடைய வீட்டில் இருக்கும். ஆண்டவருடைய வசனத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையிலே, Hebrews chapter 12 verse 6 and 7 வாசித்து பார்க்கும் வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது என்னென்று சொல்லி பார்ப்போம். வாசியுங்கள். கர்த்தர் யார்ல அன்பு கூறுகிறாரோ அவரை, அந்த மனிதனை கர்த்தர் சிச்சிக்கிறார். அப்போ அன்பு தான் ஒருவனை சிச்சிக்க. நாட்களில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், டிவியில் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருந்தேன்,
ஆப்பிரிக்காவில் ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணிவிட்டு அவர்கள் சும்மா பக்கத்தில் வரும் வேளையிலேயே அங்கே அவர்களுடைய லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க உடனே எழும்பி நிற்கிறாங்க. ப்ரீச்சிங் நடந்து கொண்டிருக்குது. அவங்க வந்து கதைக்கிறதுக்கு வர இல்லை. எங்களுடைய சபையில் எங்களுடைய பிள்ளைகள் எனக்கு தெரியும், அவர்கள் கதைத்தால் உடனே எழும்புவார்கள், மரியாதை கொடுப்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்லி கொடுக்காவிட்டால் எப்படி அவர்களுக்கு தெரியும்? இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எங்களுடைய தலைவர்கள் அந்த காலத்தில் நீங்கள் இலங்கையில் இந்தியாவிலேருந்து வந்தவர்கள் அநேகர் இருக்கிறீங்க, நடுவழியில் பிறந்தவர்களும் இருக்கிறீங்க, அதாவது யூரோப்பில் வேறு அமெரிக்காவில் கனடாவில் பிறந்தவங்க இருக்கிறீங்க. அப்போ பெற்றார் தான் பைபிள். இது பைபிள் பேட்டர்ன், இது ஸ்ரீலங்கன் பேட்டர்ன் அல்ல, இந்தியன் பேட்டர்ன் அல்ல. இது கல்ச்சர். என்னண்டா என்ன கல்ச்சர்ண்டா என்ன கலாச்சாரம்டா? பைபிள் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறவே மாறாது. பைபிள் கலாச்சாரம் அது யூரோப்பில் இருந்தாலும் அதே பைபிள் தான், ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருந்தாலும் அதே பைபிள் தான். அதை சொல்லப்பட்டதை கொஞ்சம் மாற்றி எழுதப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுடைய ஸ்கூல் டீச்சரை? நீங்கள் இலங்கையில் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் உங்களுடைய ஸ்கூல் டீச்சரை கண்டா அவங்கள கனப்படுத்துகிற ஆக்கள் இருக்கிறவங்க கை வைத்துங்க. எல்லாம் நிறைய கை போயிட்டுது. கண்டாலே கதைக்க மாட்டோம். அவங்கள கண்டுட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ மிஸ்டர் ஆல்ஃப்ரெட் என்று போவோமா? கதைக்க மாட்டோம். நான் முந்தி ஸ்கூலுக்கு ரெபேக்காவை கொண்டு போய் விட போய்க்க அவட ஸ்கூல் பிரின்சிபலை பேர் சொல்லி தான் அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுவாங்க. இன்றைக்கு பாருங்கள் என்னவென்றால் நாங்கள் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பைபிள். பெரியவர்களை கண்டா எப்படி கனப்படுத்த வேணும், எப்படி பேச வேணும், எப்படி சொல்ல வேணும், அப்பாவோட கதைக்கிற விதம் எப்படி. அப்பா பார்த்துட்டு ஏ யூ ஃபூல், யூ கீப் குவைட் சிலி மேன். இப்படி அப்பா அம்மாவை பார்த்து பெற்றார் பிள்ளைகள் கதைக்கும் வழியில் திருத்தாமல் இருந்தீங்கன்னா கண்ணீர் தான் உங்களுக்கு வரப்போகுது. இது எச்சரிப்பின் வார்த்தைகள். அன்போடு கர்த்தர் பேசுகிறார். வாசிங்களுக்கு அந்த வசனத்தை ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் இடத்துல அன்பு வைத்திருக்கிறாரோன்னு வாசிங்கள். அவர் சேர்த்துக் கொள்ளுகிற மகனை நீங்க உங்களோட பிள்ளைகளை சிச்சித்து போட்டு அப்படியே விட மாட்டீங்க. நீங்க சிச்சித்துட்டு அதுக்கு பின்பதாக அவர்களை அன்பால அரவணைப்பீர்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், யாரை அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிச்சித்து அவர்களை என்ன செய்கிறாராம். அந்த அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. இல்லை, அதுக்கு முதல் வாசிங்க. எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துங்க, கர்த்தரை போல நானும் நீங்களும் இருக்க வேணும். கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்குள்ள அதே ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. தான் சேர்த்துக் கொள்ளுகிற மகனை தண்டிக்கிறார். கர்த்தர் இதை செய்கிறார். எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற தாய் தாப்பன்மார் இந்த இடத்துல இருக்கிறீங்கள் என்பதை கையெழுத்த தேவையில் எனக்கு தெரியும். அவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருந்தால் அவரை போல நாங்கள் காரியங்களை செய்வோம். தொடர்ந்து அடுத்த வசனம். உங்களுக்கு கொடுக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இன்றைக்கு பிள்ளை எத்தனை வயது வந்தாலும் பிள்ளை தான். தாப்பனும் தாயும் எங்களுக்கு புத்திமதிகளை நீதிமொழிகளை படித்து பார்க்கும் வேளையில் சாலமோன் ராஜா கூடாக ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதின காரியம் உண்டு. அப்பா அம்மா சொல்லுகிறத கேட்டு நடந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே வாய்க்காது. கர்த்தர் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தான் எங்களுக்கு பெலனை தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, திடீரென்று சொல்லி எங்களோட காலில் திடீரென்று ஒரு நாள் எழும்பும் வேளையில் ஒரு நரம்பு இழுத்துட்டுதண்டா எங்களுக்கு நடக்க முடியாது, ஒரே நோவோடு இருப்போம். ஒரு நாள் ஒரு காரியம் ஒன்று திடீரென்று தலையில் ஒரு நரம்பு வெடிச்சுதுன்னு சொன்னால் அவ்வளவன் தான். திடீரென்று ரத்தம் மூளையிலேருந்து வடிய தொடங்கிட்டுதுன்னு சொன்னால் அதை நிப்பாட்ட ஒருவரால முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். ஆகவே கர்த்தருக்காக நாங்கள் எதையும், நான் உயிரோடு வாழ்றதே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தன்னு சொல்லி கர்த்தருக்கு நான் ஊழியத்தை செய்வேன், கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன். நீங்கள் கூப்பிடுற நேரமெல்லாம் நான் வந்து காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், தம்மை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிற தேவன். நாங்கள் என்ன செய்கிறோமோ அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிற தேவன். நன்மை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், தீமை செய்தால் தீமை எங்களுக்கு கிடைக்கும்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த கால வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தற்செயலாக இந்த வார்த்தையை தரவில்லை. ஆண்டவர் இந்த கால வேளையில் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால பேசிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். தாப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? இருக்குது. சிச்சிக்காமல் விட்ட பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம், உங்களுக்கு கிடையாமல் இருந்தால் சிச்ச, அப்படி என்ன நீங்க வேசி பிள்ளைகள் என்று சொன்னால் யாரோக்கு பிறந்த பிள்ளைகள்? நாங்கள் இன்றைக்கு தேவனால் பிறந்தவர்கள் என்றால் தேவன் எங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறார். நாங்கள் உலகத்தவர்கள் அல்ல. இது நான் சொல்லவில்லை, இது பைபிள் சொல்லுது. திருவார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், சிட்சிக்க வேண்டிய இடத்துல சிட்சை கொடுக்க வேண்டும். தாவீது சிட்சிக்கவில்லை அம்னோனை. அங்கே வசனத்தை வாசித்து பார்ப்போம். 22ஆம் வசனத்தை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். என்னவென்று சொன்னால், அப்சலோம் அம்னோனை அதிகமாக பகைத்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 வருஷம் சென்ற பின்பு வாசியுங்கள். அப்சலோம் இல்லை, 2 சாமுவேல் 13:23. ரெண்டு வருஷத்துக்கு பின்பதாக ஒரு தீர்மானத்தை ஒன்று எடுக்கிறான். ஒரு பெரிய திட்டத்தை போடுகிறான், பிளான் பண்ணுகிறான். என்னென்று சொன்னால், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமார் எல்லாரையும் விருந்துக்கு அவன் அழைக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. He schemed something against Amnon. அம்னோனுக்கு விரோதமாக ஒரு திட்டத்தை அவன் போட்டுக்கொண்டு எல்லாரையும் கூப்பிடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ராஜா அவனிடத்தில் சொல்லுகிறார் என்னென்றால், இவன் ராஜாவிடத்தில் அப்பா தாவீது கிட்ட போய் சொல்லுகிறான், எல்லாரும் வர ஒன்று நீங்கண்டு. தாப்பன் சொல்கிற எண்ணத்துக்கு தேவையில்லாத செலவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் வேளையில் 28ஆம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் பாருங்கள். அதுக்கு முதல் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் வேளையில் அப்சலோம் அது கூடாதிருந்தால் வாசிங்கள், என் சகோதரனாகிய அம்மோன் ஆவது, அவன் மேல அவனுக்கு கோபம் இருக்குது. ஆனா தாப்பனுக்கு அது தெரியாது. இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்தில் யார் மேலேயும் பகை இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்கு விளைவை கொண்டர போகுது, தீமையான விளைவை கொண்டர போகுது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். எங்களுக்கு அப்பா அம்மாவை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுக்கு பூர்ணமான ஒரு நல்ல தாப்பனா இருக்க மாட்டார்கள். சில வேளையில் தாப்பனுக்கும் அவர்கள் பிளவிடுவார்கள், சில வேளையில் தாயும் பிளவிடுவார்கள். எல்லாரும் ஆல்வேஸ் தே ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஒத்துக்கொள்ளாதவர்கள் எனக்கு சர்வீஸுக்கு பூரா வந்து சொல்லுங்க, ஐ எம் அ பெர்ஃபெக்ட் ஃபாதர், ஐ எம் அ பெர்ஃபெக்ட் மதர். நீங்கள் இப்படி சொல்லி போட்டீங்கன்ட்டு. ஆனால் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால், வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட். பரிபூர்ணமானவர்கள் அல்ல, பூர்ணமானவர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவரே பூர்ணமானவர். தாவீது ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறார். ஆனால் நடக்கிற சம்பவத்தை வாசித்து பாருங்கள். அந்த விட்டிடத்திலிருந்து வாசியுங்கள். என் சகோதரனாகிய அம்மோனாவது எங்களோடே வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடி பாருங்க, அவன் வந்து கேட்கிறான், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ற கோபக்காரன் என்று சொல்லியா கேட்டான். என்ற பிரதர், என்ற சகோதரன் அவன் வர வேணும். இவன் ஒரு பெரிய திட்டம் போட்டு இருக்கிறான். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எங்களுக்கு வேணும், ஞானம் வேண்டும் எங்களுக்கு. இதெல்லாம் தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். we have to be very careful. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவன் கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் எல்லா குமாரனையும் அவனோட போக விட்டார்கள். அவன் அங்கே வருகிறான், அப்சலோமோட போகிறார்கள். அப்சலோம் தன் வேலைக்காரருக்கு ஒரு பிளானை சொல்லுகிறான். இப்போ எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு என்ன கதை வாசிக்கிறீங்களே, என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறீங்க. இப்போ அடுத்தது என்ன நடந்தது வாசிங்க. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை, அங்க அம்னோன் நல்லா குடித்து வெறித்திருக்கும் நேரத்தில், கழித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் யாராலும் தண்ணி அடிக்கிற ஆக்கள் இருந்தீங்கன்னு சொன்னார், கவனமாக இருந்து கொள்ளுங்க. நல்ல வெறியில் இருக்கும் வேளையில்
நல்ல மதுபானம் குடித்து கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் பெருசாக எல்லாம் குடிக்கிறது இல்லை, வாய்னா சும்மா கொஞ்சம் தான் எடுக்கிறது. அந்த சிப் பண்ண உனக்கு சந்தோஷம் வரும். திடீரென்று உண்ட மனைவியே உனக்கு என்ன செய்வான்னு தெரியாது. ஏண்டா சிம்சோனுக்கு வந்தவள் செய்தாள். பைபிளை வாசி பாருங்க, நிறைய சம்பவங்கள் இருக்குது. மடியில் போட்டு படுக்க வச்சு நித்ராக்கு போட்டு என்ன செய்தான், எதிரிகளுடைய கையில் கொடுத்தாள் சிம்சோன். இன்றைக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கேள்விப்பட்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, எத்தனை பேரை இன்றைக்கு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் நம்ப முடியாது. நேற்று கொடுக்கப்பட்ட வார்த்தையில் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கர்த்தர் ஒருவரே நாங்கள் சார்ந்திருக்கலாம். நம்புறது என்று சொன்னால் சார்ந்திருப்பது என்றா சொல்லுவாங்க. எது வேணுமென்றாலும் கேளுங்க பாஸ்டர் அண்டியில் யார்கிட்டையும் எது வேணுமென்றாலும் கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், நாங்கள் வருவோம், நாங்கள் செய்வோம். கூப்பிட்டாலும் அவர் கூப்பிட்றாரு என்னத்துக்கோ தெரியல, பேசாமல் இரு. கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. உங்களுக்கு எது வேணுமென்னாலும் நாங்கள் தருவோம்னு சொன்னாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அண்ணன் ஒரு 2000 எனக்கு இப்போ அவசரம் வேணும். அட நேற்று நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் தந்திருப்பேன், நேற்று நான் இந்த காரியத்துக்கு பாவிச்சிட்டேன். இப்படி ஆக்க சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன். நம்பினவர்கள் எல்லாம் கைவிடுவார்கள், ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். காலவெளியில் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அவன் கழித்து கொண்டு சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள் வேலைக்காரனுக்கு சொல்லுகிறான். அப்சலோம் சொல்லுகிறான், வாசியுங்கள் 28ஆம் வசனம் நடுப்பகுதி. அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்க பயப்பட வேண்டாம். அப்சலோம் இன்றைக்கு செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அம்னோனை தாவீது திருத்தி இருந்தால் இந்த கசப்பு வந்திருக்காது. இன்றைக்கு எந்தெந்த இடத்துல நாங்கள் எங்களோட பிள்ளைகளை திருத்த வேணுமோ, எந்தெந்த இடத்துல சபையாரை நாங்கள் திருத்த வேணுமோ, உடனடியாக திருத்தாவிட்டால் இன்றைக்கு பிரச்சனை வருவதற்கு காரணம் நாங்கள் தான் இருப்போம். தாவீது நல்ல ஒரு தாப்பன் தான், ஆனால் அவர் விட்ட புலியை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு இந்த காலவெளியில். அப்பொழுது அடியுங்கள் என்று சொல்லுவேன். அப்படி உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். அடிக்கிறது இல்லை, கொன்று போடு என்று சொல்கிறார். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன். பாருங்க, சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்கிறேன், நீ பேசு. எனக்கு சொன்னார்கள், நடக்கிற சில விஷயங்களை சொன்னார்கள் உலகத்தில். ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களை எப்பொழுதும் தம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரும், எங்களை பலப்படுத்துகிறவரும், எங்களை உறுதிப்படுத்துகிறவரும், எங்களை நிலநிற்க பண்ணுகிறவரும் கர்த்தர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களை எல்லாரும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்களா, இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பீங்கள் என்று சொன்னால், நான் இயேசுவின் பிள்ளையாக எப்படி வர முடியும்? இயேசுவே, நீர் உண்மையான கடவுள் என்பதை விசுவாசிக்கிறேன். என்ற பாவங்களை எனக்கு மன்னியும். நீர் சிலுவையில் எனக்காக மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தியலும். நீர் என் உள்ளத்துக்குள் வாரும் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவ்வளவு பேரும் நாங்கள் இயேசுவை எப்பொழுது வாரும் இயேசுவே என்று சொல்லும் வேளையில், என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்லும் வேளையில் அவர் வந்து விடுகிறார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக வரும் வேளையில் எங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வேதாமத்தில் காணக்கூடியதாக இருக்குது. அவன் சொல்லுகிறான், என்னடா திடங்கொண்டு தைரியமாக இருங்கள் என்று இவன் பொல்லாத காரியத்துக்கு சொல்லுகிறான். அப்சலோம் கற்பித்தபடியே, வாசியுங்கள் அடுத்த வசனம். அப்சலோமின் வேலைக்காரர் அம்மோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லோரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். எல்லாரும் அவங்க சகோதரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டார்கள். தாவீதுக்கு செய்தி வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், என்னவென்று சொன்னால், டிசிப்ளின் பண்ணாவிட்டால், அவர்களை சரிப்படுத்த விட்டால், இன்றைக்கு கசப்பு அப்சலோமுடைய உள்ளத்தில் வந்தது நிமித்தமாக அவன் அம்னோனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தான். அன்ஃபர்கிவ்னஸ் வில் டிஸ்ட்ராய் யூ. நீங்கள் மற்றவளை மன்னிக்காமல் இருந்தால், ஆண்டவருடைய ஜெபத்தில் எங்களுக்கு கற்பித்து தந்த ஜெபத்தில் நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்க மாட்டார். வியாதியை கொண்டு வர மன்னிக்காமல் இருந்தால், இந்த இடத்துல யாராயிலும் இருந்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கசப்பு இருக்கும் என்று சொன்னால், ஒரு கோபம் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரதரோட, இந்த சிஸ்டரோட, இந்த நபரோட, இந்த சூழ்நிலையில், இந்த இன்னாரோட எனக்கு இருக்கிற கோபத்தை மன்னிச்சு, ஆண்டவரே நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன்னு மன்னிப்பு கொடுத்துட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க.
அல்லாவிட்டா வருத்தங்கள் வரும், வியாதிகள் வரும், எத்தனையோ வருத்தங்கள் வரும். என்னென்று நான் சொல்ல போகிறது இல்லை. மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 38ஆம் வசனத்துக்கு நாங்கள் போவோம். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் இப்போ என்னன்னு சொன்னா கொண்டு விட்டான். இப்பொழுது அப்சலோம் அவன் ஓடி போய் அங்கே கேசூருக்கு போய் 3 வருஷம் அங்கே இருக்கிறான். இப்பொழுது அவன் எருசலேமுக்கு போகவில்லை. தாவீதுக்கு செய்தி வருகிறது என்னவென்று சொன்னால், உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று. ஆனால் ஒருவன் வந்து சொல்கிறான், அப்படி அல்ல, அம்னோன் மாத்திரம் கொல்லப்பட்டுக்கிறான், மற்ற சகோதரர்கள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். இதை கட்டாயம் வீட்டில் போய் வாசிங்க, இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் தாவீது ராஜா அம்மோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். இவன் அப்சலோமுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று பின்தொடர்ற நினைவை விட்டு விட்டான் என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும் வேளையில் இப்பொழுது தாவீது ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை சேரியாவின் குமாரன் யோவாப் கண்டு. தாங்களா இருக்கிறதுண்டா என்னது எனக்கு சொல்லித்தாங்க. தமிழ் வித்துவான்கள் நிபுணர்கள் இருக்கிறீங்க, என்னது ஆரண்டாளம்? அப்போ என்னது விளங்கல? துக்கமா, கோபமா? he longed என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிங் டேவிட் longed for Absalom. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால், அவன் வாசித்து பாருங்கள், 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. அவன் சரி, 23ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு. அங்க யோவாப் தாவீதோடு கதைக்கிறான். இந்த பேரல் எல்லாம் சொல்லும் வழியில் தலை சுத்தும், பரவாயில்ல, அவரண்டு நீங்கள் கேட்க தேவையில்லை, பைபிளில் சொன்னதை தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். யோவாப் தாவீதோட போய் கதைத்து தந்திரமாக எவ்விதமாக ஒரு ஸ்திரியை ஆயத்தப்படுத்தி அங்கே போய் கதைக்க வைத்து தாவீதுடைய மனதை மாற்றி இப்பொழுது அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வரக்கூடிய விதத்தில் இவன் காரியங்களை திட்டமிட்டு விட்டான். இப்பொழுது அப்சலோமை தாவீது ராஜா கூட்டிக் கொண்டு வர சொல்லிவிட்டார். ஆனால் அங்கே வாசித்து பார்க்கும் வேளையில் 22ஆம் வசனத்தில் தாவீதுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு 23ஆம் வசனத்தில் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. அவன் ராஜா சொல்லுகிறான், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, என் முகத்தை பார்க்க தேவையில்லை, என் மகனை கொண்டு விட்டான், என்னை பார்க்க தேவையில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அப்படியே போனான். அப்சலோம் ராஜாவின் முகத்தை 28ஆம் வசனம் 2 வருஷம் அங்கே குடியிருக்கிறான் எருசலேமில், ஆனால் ராஜாவின் முகத்தை பார்க்கவில்லை. அப்சலோமுக்கு உள்ளுக்கு அவன் மனமாறினான் என்று எங்கேயும் காணவில்லை. அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், 2 வருஷம் இருக்கிறான். அதுக்கு பின்பதாக ஜெருசலேமில் அவன் 2 வருஷம் தன்னுடைய ஆப்பனை பார்க்காமல் இருந்துவிட்டு, வாசித்து பாருங்கள் 33ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பி. அந்த 32ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்சலோம் கேட்கிறான் ராஜாவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று. 32ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும். பாருங்க, நல்லவன் போல வந்து கதைப்பாங்க. என்ன புலை இருந்தால் அவரை சொல்லுங்க, வந்து கதைக்க சொல்லி. 7 என்று சொன்னால் வரட்டும், கூப்பிட்டா பயப்படுவாங்க, கதைக்க மாட்டாங்க. அப்சலோமின் குணத்தை அறிந்தவர்கள் இன்றைக்கு பார்க்கலாம். அப்சலோமை போல ஒருத்தரும் இருக்கக்கூடாது, கசப்பு வைத்திருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் தாப்பன் தினத்தில் ஞாபகத்தில் வைத்திருப்போம் இந்த காரியங்களை. என்னென்னு சொன்னால், முதலாவது தாப்பன் ஆகிய தாவீது ராஜா திருத்தாமல் விட்டது முதலாவது நம்பர் 1 நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் திருத்த வேண்டும், எங்களோட பிள்ளைகளை, எங்களோட குடும்பத்தை, எங்களோட சபையை நாங்கள் திருத்த வேண்டும். இவன் அடுத்ததாக அப்சலோம் சொல்கிறான், என்னை கொண்டு போடட்டும் என்றான். 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்சலோம் என்ன சொல்கிறான்? யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து. பாருங்க, முகங்குப்புற விழுந்து, கவனமாக இருக்கணும், காலை வாரி போடுவான். வந்து சாரி சார்,
உள்ளத்திலேருந்து நான் சொல்கிறேன்னு 2 கையும் கும்பிட்டு சொல்லுவான். பி வெரி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு இதை வச்சு நான் நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு தாப்பன் தினத்துக்கு மாத்திரம் ஆயத்தப்படி பண்ணி வந்திருக்கிறனால அதிகமான காரியங்கள் சொல்லவில்லை. விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா என்ன செய்கிறான்? அப்சலோமை முத்தமிட்டான். ஏமாந்து போயிட்டான். அப்சலோமை முத்தமிட்டான். ராஜாக்கு அவன் மேலே தண்ட பிள்ளை அல்லவோ. பாருங்க, பிள்ளைத்தான். என்ன செய்தாலும், அவன் குற்றம் செய்தாலும் தப்பு செய்தாலும் தாப்பனுக்கு இருக்கிற அன்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதற்கு பின்பதாக நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடு. இப்போ என்னண்டா பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் எப்ரோனுக்கு போறதுக்கு அனுமதிக்கிறான். 10ஆம் வசனம், அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை பாருங்க, இவன் தந்திரமானவன். அப்சலோம் தந்திரமானவன். இன்றைக்கு பல இடங்களில் அப்சலோம் ஆவி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்குது. தந்திரமா செய்வாங்க. அங்க கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரர் அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை வாசிங்க, கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தார். யார் ராஜாவானுதான்? தாவீதுக்கு வாழ்க என்று சொல்றானா? அப்சலோம் ராஜாவாகி விட்டான். செய்தி அங்கே வருகிறதை காணக்கூடியதாக இருக்குது. செய்தி வந்தவுடனே 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து, எல்லாரும், தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன், ஆனால் தன் மகனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சொல்லி இவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை கொண்டவன் இப்பொழுது தான் ராஜாவை வந்து விட்டான். இனி எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும், என்னவும் செய்யலாம் என்று சொல்லி இவன் எல்லாரும் ஓடி தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். எல்லாரும் என்ன செய்தார்கள்? எல்லாரும் வார்த்தையை கேட்டுவிட்டு வெளிக்கிட்டு போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே ராஜாவும் அவனுடைய 16ஆம் வசனம், அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளையும் பின்வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்த 600 பேராகிய எல்லாரும் வருகிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல இதை கவனமா பாருங்கள். என்னன்னு சொன்னா, ராஜா 19ஆம் வசனத்துல கீத்தியனாகிய ஈத்தாவை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவோட கூட இரு. இப்ப அந்த ராஜா அப்சலோம், அவனோட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம். நேற்றுத்தானே வந்தாய், இன்று நான் உன்னை 20ஆம் வசனம், இன்று நான் உன்னை உங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நீ உன்னுடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போன்னு சொல்லுகிறார். கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, வாசியுங்கள். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன், பாருங்க, இதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க எல்லாம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிற பிள்ளைகள், உண்மை உள்ளவர்கள். அவன் அங்கே சொல்லுகிறான், இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னா, ரூத்தின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உண்மை உள்ளவர்கள். அப்சலோமோட சேரவில்லை. தாவீது சொல்றான், நீ போய் அங்கே என்று சொல்லி. ஆனா அவன் சொல்லுகிறத வாசித்து பாருங்க. ஈத்தா ராஜாவுக்கு பிரயோஜனமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பார், நீர் எங்கே இருப்பீரோ அங்கே அடியானும் என்னுடைய அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பேன். அதுதான் இன்றைக்கு வேணும். என்னத்தான் நடந்தாலும் நான் என் சபையில நிற்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பாராக. ஒரு துன்பம் வந்து விட்டது, வேதனை வந்துட்டது, எல்லாரும் தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஓடிடுவாங்க. இயேசுக்கு நடந்தது. இயேசு சொல்லுகிறார், பச்சை மரத்துக்கு இப்படி நடக்கும் என்றால் பட்ட மரத்துக்கு எவ்வளவாய் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விட்டு ஓடினார்கள், எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன். நம்மோடு எல்லாரும் எங்களை கைவிடலாம். ஆனால் இருக்கிறவர்கள், ரூத்தின் புஸ்தகத்தை படித்து பார்த்து நாம்
போன சனிக்கிழமை அதை பற்றி சொல்லும் வேளையில் ரூத் உண்மை உள்ளவளாக இருந்ததுனால, தன்னுடைய மாமிக்கு நகோமிக்கு உண்மையாக இருந்ததுனால, அவள் போவாசுடைய இடத்துக்கு போகும் வேளையில் போவாஸ் யாருன்றே தெரியாது. ஆனால் போவாசுடைய இடத்துல போய் அங்கே வயலில் பொறுக்கி கொண்டிருந்தாள், நெல் பொறுக்கி கொண்டிருந்தாள், கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். அங்கே போவாசு ஒரு பெரிய பணக்காரன். அவனுடைய கண்களில் தயவு கிடைத்து அவவை ஆண்டவருடைய கிருபையினால அவன் விவாகம் செய்து இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எப்படி அந்த பேர் வருகிறதுன்னு சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் வேளையில் ஆண்டவர் தயவு பெற்ற வச்சு உயர்த்தி கொண்டருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லுகிறேன் என்னடா, we are going to be blessed என்று சொல்லி, I am blessed என்று சொல்லி பார்த்தோம். Everywhere I turn, wherever I turn, whichever side I turn, I am blessed. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால் அவன் சொல்லுகிறத வாசிங்க தொடர்ந்து. அடியானும் செத்தானும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 30ஆம் வசனத்துக்கு வருவோம். தாவீது தன் முகத்தை மூடி, பாருங்க, தாவீது இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் முகத்தை மூடி வெறுங்காலால் ராஜா வெறுங்காலில் நடக்க வேண்டிய ஒரு ஏற்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ற வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் கஷ்டங்கள் வரும் வேளையில், வேதனைகள் வரும் வேளையில், துன்பங்கள் வரும் வேளையில், துயரங்கள் வரும் வேளையில் எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாத ஒரு நிர்வாணமாக போகக்கூடிய ஒரு விதத்தில், வெக்கம் வரக்கூடிய விதத்தில் எது நடந்தாலும் யோசேப்பு இவ்விதமாக அங்கே ஸ்லேவ் மார்க்கெட்டில் விற்கப்பட வேண்டிய நேரத்தில் நிர்வாணமாக தான் இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வேளையில் நிர்வாணமாக இருந்தார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் எங்களுக்காக இவ்விதமாக வந்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்குது. யோசேப்பு அவனை கர்த்தர் உயர்த்தினவர். இந்த காலவெளியில் நீங்கள் எவ்வளவு உபத்திரவத்துக்கூடாக, எவ்வளவு கஷ்டத்துக்கூடாக, எவ்வளவு துன்பத்துக்கூடாக உங்களை நெருக்கப்பட்டு கொண்டு என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாமே இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு ஏழத்தனியாக தர ஆயத்தமாக இருக்கிறார். வாட் எவர் யூ ஆர் லாஸ்ட், God is able to give you in sevenfold என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. தொடர்ந்து வாசிங்கள், அழுது கொண்டு வாசிங்கள். ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு, எல்லாரும் அழுது கொண்டே போகிறார்கள். கண்ணீர் தான், வேதனை தான். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்குது. சிமேயி என்று சொல்லப்படுகிறான். வாசிங்கள். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தான இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து, அவன் தூசித்து கொண்டு வந்தானாம். இன்றைக்கு ஒருவனுக்கு கஷ்டம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியுமா? மரத்திலிருந்து விழுந்தவனை சொல்லி முடியுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டுது, ஒரு கஷ்டம் வந்துட்டுது. மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க. நல்லா எங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் வரைஞ்சி வாங்கி புசிச்சு சாப்பிட்டு குடித்து உறிஞ்சி எடுத்தவங்க இப்போ என்ன செய்வாங்க? காலை தூக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரா இல்லையா யூதாசை குறித்து, என்னோட அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாக தன்னை குதிக்காலை தூக்கினான். யோசிச்சு பாருங்கள். எங்களோட இருந்து நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது பிரதர், நல்லா இருக்குது சிஸ்டர், சூப்பராக இருக்குது, உங்களோட சொதி அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் போட்ட வெண்டிக்காய் சம்பல் அந்த மாதிரி இருக்குது. சொன்னவனே உங்களுக்கு துரோகம் ஒரு நாள் செய்தா, எனக்கு என்னடா தந்த நீ என்று கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஊட்டி வளர்த்த பிள்ளை எங்களுக்கு விரோதமாக வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு இந்த காலவெளியில் சொல்லி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்துறதுக்கு சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற. மரண இருள் இருக்குது, ஆனால் தேவரீர் நீர் வெளிச்சமாக இருக்கிறீர், ஒளியா இருக்கிறீர். இருளுக்காக நிற்க முடியாது. இருள் எல்லாம் அகன்று போகக்கூடியதாக உம்முடைய ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறதுனால நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் முன்னுக்கு போய்கொண்டே இருப்பேன். மரண இருள் வந்தாலும், நான் செத்து போகிற நேரம் வந்தாலும், என்னுடைய ராஜாவாகிய இயேசு, என்னுடைய அப்பனாகிய இயேசு என்னை கைவிடாமல் என்னை கரம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு போய் என்னை சேர்ப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க கர்த்தரையே நம்பியிருங்கள்.
நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தற்செயலாக ஒருத்தரும் இன்றைக்கு வரவில்லை. You are not come accidentally this morning to this church. God has brought you with a purpose. He is going to do greater and mightier things in your life. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை சிமேயி 7ஆம் வசனம். சிமேயு அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல். அப்ப இவன் இப்படி தூஷிக்கிறான். அப்ப என்ன நடக்கிறது? 19ஆம் வசனம், அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவை நோக்கி, அபிசாப் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி, இந்த செத்த நாய், சில ஆட்கள் கேட்டுக்கிறாங்க, இவங்களை நாங்கள் அது இது சேவமாண்டு ஒன்றுமே வேண்டாம் என்ற ஆண்டவர் தான் அனுமதித்திருக்க கூடும். சில வேளைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும். பாருங்க, தாவீது பழி வாங்குற குணம் இல்லை அவனுக்குள்ள. பழி வாங்குது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. பழி வாங்குதல் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெஞ்சன்ஸ் இஸ் மைன் சேத் த லார்ட். ஆண்டருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். கிதியில் என்னவென்று சொன்னால் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜா யோவாபையும் அபிஷாயையும் ஈத்தாயையும் நோக்கி, இப்போ என்ன நடக்குதுண்டா? யுத்தம் ஒன்று ஆரம்பிக்குது. அப்சலோமுக்கும் ராஜாவுடைய மக்களுக்கும் இடையில ஒன்று யுத்தம் நடக்கும் வேளையில் ராஜா யோபாவையும் 5ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோபாவையும் அபிஷாவையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் பாருங்க, இதுதான் தாப்பண்டே உள்ளம். அப்சலோமை முடிச்சிடுங்கன்னு சொல்ல இல்லை, என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பாவுக்கு விரோதமாக நாம் வந்து காரியங்களை செய்திருந்தாலும் என்னுடைய தாப்பன் என்னில் அன்பு வைத்திருக்கிறார். அதுதான் தெய்வீக அன்பு. இந்த தாவீதுக்கு இப்படி அன்பு இருக்கும் என்று சொன்னால் வாசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் 33ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, அவன் கொல்லப்பட்ட செய்தி கேட்கும் வேளையில் ராஜா மிகவும், அங்கே அப்சலோமை கொன்று விட்டார்கள், கொண்ட செய்தியை ராஜாவுக்கு சொல்லும் வேளையில் 33ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய, அவன் சொல்லுகிறான், என் மகனே அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். இதுதான் அப்பாடைய அன்பு. ரெண்டாவது ராஜாவுடைய காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்று திருத்தாம விட்டது நல்ல காரியம், அவருடைய அன்பு. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தாப்பினிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பக்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படி செய்தால் பரமபிதா எவ்வளவு நிச்சயமாக தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பரமபிதா வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு. அவர் எங்களை சிச்சித்தாலும் அவர் அரவணைக்கிறவராக இருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் காருண்யத்தான உன்னை இழுத்து கொண்டேன். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இந்த தாப்பனாகிய இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தாய்மாராக இருக்கிறவர்கள், மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கிறவர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் திருத்த வேண்டிய இடத்துல திருத்த வேண்டும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டும். சரியான அதை கோவிச்சு கொண்டு போகக்கூடாது. பேபி டெடிகேஷன் டைம் நாங்கள் வந்து கேட்குறோம், நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி உதவி செய்வீங்களாண்டு. அதில் சிலர் அரவாசி ஓம் பண்ணுவாங்க, மற்ற வாயை மூடிக்கொண்டிருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணுறது இல்லை தானே. ஆனால் நாங்கள் அந்த பிள்ளைகளை ஓடி திரியக்க தச்சரா கீழே விழுந்தால் என்ன செய்வோம்? நல்ல நீ ஓடி திரிஞ்சனே நல்ல, கால் முறிஞ்சே இல்லை, என்ன முறிஞ்சிருந்தா நல்ல, அப்படி சொல்ல மாட்டோம். ஓடி போய் தூக்குவோம், உதவி செய்வோம். அதுதான் இன்றைக்கு தாப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, எங்களுடைய பரமபிதாவுடைய அன்பை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் என்ன பிழை செய்திருந்தாலும், என்ன தவறு செய்திருந்தாலும், என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தெய்வம் தான் எங்களுக்கு இருக்கிறார். எங்களுடைய இயேசப்பா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபை காலைத்தோறும் புதியவைகளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை. நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் அவருடைய இரக்கம் எங்களை உயிரோட வச்சு கொண்டிருக்குது, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலவெளியில் நாங்கள் திருத்த வேண்டிய இடத்துல திருத்த வேண்டும். அன்பு இருந்தால் திருத்துவோம். ரெண்டாவது நாங்கள் என்ன செய்வோம்? அன்பு வைத்து காண்பிக்க வேண்டும். அவர்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் எது செய்திருந்தாலும், ஒரு கஷ்டப்படும் வேளையில் நாங்கள் எங்களோட பிரதரோ சிஸ்டரோ யாராக இருந்தாலும் அவளுக்கு உதவி செய்வோம் என்றால் கர்த்தருடைய அன்பு எங்களுக்கு கூடாக பாயும். ஏதாயிலும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களோ இல்லையோ தெரியாது, நிச்சயமாக பெற்றுக்கொண்ட ஆக்கள் எல்லாரும் எழும்புங்க, மற்ற ஆக்கள் எழும்ப வேண்டாம். தாவீது
அவர் வயது சென்றவராகத்தான் முதிர் வயதில் அவர் இறந்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கும் தாவீதுடைய கல்லறைக்கு போனாலாம் முதுவை காட்டிக்கொண்டு வர மாட்டார்களாம் போகிறவர்கள் பார்க்க, அந்த கல்லறையை பார்க்க போனவர்கள். எருசலேமுக்கு போன ஆக்கள் ஜெருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு போனவர்கள் யாரும் இருந்தால் கையொத்துங்க பார்ப்போம். இதில் வெரி குட். நீங்கள் போயிருக்கிறீங்களா டேவிட் டூமுக்கு? அங்கே போயிட்டு பின்னுக்கு இப்படி காட்டிக்கொண்டு வருவீங்களா? எப்போவுமே பின்னுக்கு தான் நான் போவாங்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் போனதில்லை. அவ்வளவு மரியாதை தாவீது ராஜா. தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து படித்து பாருங்கள். நன்றியுள்ள மனுஷன், தீங்கு செய்ய மாட்டார் மற்றவங்களுக்கு. சில பிழைகள் விட்டுருக்கிறார், ஆனால் பிழை விட்டாலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்த மகனாக வரக்கூடியதாக அவர் மனம் கசந்து அழுது தேவனுடைய சன்னிதானத்தில் தன்னை சரிப்படுத்தி கொண்டார். இன்றைக்கு நாங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். அவர் வாண்டு சொல்கிறார், இருக்கிறவனுமா வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சேர்த்து கொள்ளுவேன், உனக்கு அரவணைப்பேன் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்லுகிறார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில், தலைகள் குனிந்திருக்கும் வழியில், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே. சொல்லுங்க, அம்மாவும் நீரே. பாடுங்க பாடுங்க. அப்பாவும் நீரே. இயேசு தான் எங்களுடைய அப்பா. அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உன் தாயும் உன் தாப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவர் உன்னை அரவணைத்துக் கொள்ளுவார். தாயுடைய அன்பு தான் இந்த உலகத்தில் பெரிதான அன்பு. அது மேன்மையான அன்பு, புனிதமான அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஆனாலும் அந்த தாயுடைய அன்பு மாறினாலும் இயேசுடைய அன்பு மாறவே மாறாது. இந்த காலவெளியில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் படுகிற வேதனைகள் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். முள்ளு நிறைந்த பாதைக்கூடாக யாரோ இந்த இடத்துல நீங்கள் நடந்து போகிறீர்கள். உங்களுடைய கால்கள் எல்லாம் முள்ளினால் குத்தப்படுகிறது போல, ரத்தம் வடிகிறது போல, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் வரும் வேளையில், ஒப்பு கொடுக்கும் வேளையில், இது எனக்கு தான் நீங்கள் சொல்லுகிறீங்களப்பா, என் மேலே கரிசனையாக இருக்கிறீங்க, என் மேலே நேசம் வைத்திருக்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கொடுப்பீங்களேன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் என் இயேசு மறக்கவே மாட்டார். தாய் மறக்க மாட்டாள். ஆனால் தாய் அப்படி மறந்தாலும், அவள் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லுகிற இயேசு பரிசுத்தமான அன்பு, புனிதமான அன்பு, தூய்மையான அன்பு, இயேசு உள்ள அன்பு. அப்படிப்பட்ட அன்பு. எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த கால வேளையில் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் சில வேளைகளில் பிரசங்கம் பண்ணும் வேளையில் சில வேற காரியங்கள் உங்களோட உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருப்பார். சில வேளைகளில் வார்த்தைகளுக்கூடாக பேசியிருப்பார், பாட்டலுக்கூடாக பேசியிருப்பார். இந்த இடத்துக்குள்ள வந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் என்னோடு கர்த்தர் நேரடியாக பேசினது போல இருக்குது. என்னோடு பேசியிருக்கிறார், என்னோடு தான் பேசினார். என்ற வாழ்க்கையில நான் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை எனக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். எனக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ற ஆக்கள் மாத்திரம் கீதில உங்களோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கரங்களை கீழே விடுங்கள், கரங்களை கீழே விடுங்கள். உங்களை கர்த்தர், நீங்க கரங்களை உயர்த்தும் பொழுது நான் பார்த்திருக்காவிட்டாலும் கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன் என்னுடைய இயேசு. கர்த்தரை நோக்கி கூப்பிடும். I am doing everything is fine with me என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிரதர் சிஸ்டர், be right with God. ஆண்டவரோட நல்ல முறையில் இரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே,
கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவா, என்ன விதமான கஷ்டம், என்ன விதமான வேதனை, என்ன விதமான துன்பம், எந்த துயரத்துக்கூடாக போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவருடைய கண்ணீர் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி நகைப்பினால சந்தோஷத்தினால இப்பொழுது நிரப்பும்படி கேட்கிறேன். இருதயம் உங்களுடைய ஆனந்த தைலத்தினால இப்பொழுது ஊற்றி நிரப்பும்படி கேட்கிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு இந்த காலவெளியில் எங்களோடு பேசினீர். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல தாயாக தாப்பனாக நான் இருக்க கிருபளித்து தருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நான் நடப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க கரங்களை உயர்த்தினவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. சபையாரும் கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா காவலோடும் எங்களை காத்து திரும்ப இந்த இடத்துக்கு வரும் வரையும் எங்களை வழிநடத்தும்படி கேட்கிறேன். இந்த காலவெளியிலேயும் நியாயமான காரணத்தின் நிமித்தமாக வர தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். தடைகளை அகற்றும்படி கேட்கிறேன். தூர தேசங்களுக்கு விடுமுறைக்கு சென்றிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவளோடு கூட இருந்து ஏற்ற வழியில் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து எங்களை கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அவருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்று சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.